இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏங்க ஒரு படம்ங்கிறது என்ன அப்புட்ன்னா, ரசிகர்கள மட்டும் திருப்திப்படுத்தினா போதுமா? எல்லா ஆடியன்ஸையும் ஜெனரல் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது தான் ஒரு படத்துக்கான ஒரு வேல்யூ. ஆனா இந்த படத்த பொறுத்தளவுக்கு அது சாத்தியமாயிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்ன அப்புட்ன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். நான் பேர சொன்ன உடனே இந்த படம் என்னங்கிறத நீங்க ஜட்ஜ்மென்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா. இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிற, தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கிற, பவன் கல்யாணோட நடிப்புல வந்திருக்கிற ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற படத்த தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை தான். என்னன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்த கதை தான். அ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்புட்ன்னா, இவர் என்ன பண்றாரு அப்புட்ன்னா, கெட்டவங்கள்ட்ட இருந்து பறிச்சு நல்லவங்களுக்கு செய்றாரு. இதான் படத்தோட ஒரு ஒன் லைன் வச்சுக்கோங்களேன். இவரு என்ன அப்புட்ன்னு கேட்டீங்க அப்புட்ன்னா, ஆ திருடனாவே வளர்றாரு. இப்படி ஒரு சம்பவத்த ஊர் மக்களுக்கு பண்றாரு. இந்த மாரி டயத்துல இவருக்கு ஒரு டாஸ்க் குடுக்கப்படுது. அது என்ன டாஸ்க் அப்புட்ன்னா, உலகத்திலே விலை மதிப்பு உள்ள கொகினூர் வைரத்த நீ எடுத்துட்டு வரணும். அப்படி நீ எடுத்துட்டு வந்த அப்புட்ன்னா, உன்னோட மக்களுக்கும், உனக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிற மாரி இவருக்கு ஒரு டாஸ்க் வருது. இவரு இந்த கொகினூர் வைரத்த எடுத்து மக்கள காப்பாத்துனாரா? இவருக்கும் விடிவு காலம் பொறந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. லைக் சுனிலு, நித்தி அகர்வாலு, சத்யராஜ். அதே மாரி என்ன அப்படின்னா, வழக்கம் போல ஒரு டம்மி கேரக்டர நம்ம பாபி தியோல வில்லனா காமிச்சிருக்காங்க. அதுவுமே என்னன்னா, கொஞ்சம் கூட பொருந்தவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லணும். சோ, பொதுவாவே இவ்வளவு நட்சத்திர பட்டாளத்த வச்சுட்டு, நெறைய படங்கள் சமீப காலமா வீணடிச்சு நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இந்த படமும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் நான் சொன்னேன். இது ஒன்லி ஃபேன்ஸ மட்டும் தான் திருப்திப்படுத்துச்சு. எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தல அப்படின்னு சொல்லி. அதுக்கு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவு விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹால்ஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹீரோவ பத்தி புகழ்ந்து பாடுற மாரி, பேசுற மாரியே தான் இருக்கு ஒழிஞ்சு, எதுவுமே இல்ல. இதுல செகண்ட் பார்ட்டுக்கான லீடிங்கும் குடுத்திருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த ஹரஹர வீரமல்லு அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள நம்மளோட கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.